ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் மூவி ரிவ்யூ ஐடி. டுடே என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா கங்குவா மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன். இந்த மூவி நான் இப்போ தான் பார்த்தேன். இந்த மூவி ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவை முன் ஜென்மத்தில் ஒரு பையனுக்கு சத்தியம் பண்ணியிருப்பார். அந்த சத்தியத்தை அவர் காப்பாற்றிருக்க மாட்டார். அந்த பையன் திரும்ப ப்ரெசென்ட்டில் சூர்யாவை தேடி வருவான். அந்த தேடி வரும்போது ரவுடிங் காத்துன்னு போயிடுவாங்க சூர்யா கிட்டேருந்து. அந்த பையனை அந்த ரவுடிங் எதுக்கு கடத்தின்னு போனாங்க, சூர்யா முன் ஜென்மத்தில் அந்த பையனுக்கு என்ன சத்தியம் பண்ணால் அந்த ரவுடிங் கிட்டேருந்து அந்த பையனை சூர்யா காப்பாற்றினானா இல்லையானது தான் அந்த மூவியோட ஒன்லைன். இந்த மூவி எனக்கு பிடிச்சானு கேட்டிங்கன்னா, மூவி எனக்கு பிடிக்கலைங்க. பட் இந்த மூவி பார்த்துட்டு நான் நல்ல ரிவ்யூ கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் இந்த மூவி எனக்கு பிடிக்கல. இந்த மூவியில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட ஆக்டிங் மட்டும் நல்லா இருக்குது. பட் அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த குட்டி பையனை முதல்ல கிட்டேருந்து காப்பாற்றுற அந்த சீன் மட்டும் விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அது தவிர்த்து இந்த மூவியில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இந்த மூவியில் ஹீரோயின் எதுக்கு தான் வச்சானே தெரியல. யோகி பாபு ஓரளவுக்கு மேலுன்னு நினைக்கிறேன் ஹீரோயினுக்கு நான். பட்டு இந்த மூவியில் வில்லனும் அதுக்கு மேலே ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் ஆவோன்னு கத்துறாரு தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டேங்கிறார். சூர்யாவும் ஆவோன்னு கத்துறாரு, அவர் வேறு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. கார்த்திக் சாருக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்தா நல்லா இருந்திருக்கு அந்த ரோல். பட் இந்த மூவி எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 2க்கு 75.